ஹலோ மக்களே, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வெயில் காலத்துல நம்ம உடம்புக்கு தண்ணி எவ்வளவு தேவைப்படுதுன்னு தெரியுமா? அதோட ஆன்சரை இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி நம்ம உடம்புக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 70 கிலோ வெயிட் இருக்க ஒரு ஆரோக்கியமான மனுஷனை எடுத்துக்கலாம். அவங்க உடம்புல இருக்க எலும்பு, தசை, இரத்த செல்கள், உறுப்புகள், கொழுப்பு இந்த மாதிரியான ஐட்டங்களோட மொத்த வெயிட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 28 கிலோ தான். மீதம் இருக்க 42 கிலோக்கு என்ன இருக்கு நம்ம உடம்புக்குள்ள? தண்ணி. ஆமாங்க, நம்ம உடம்புல 60% தண்ணி இருக்கு. 60% அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. தண்ணிக்கு நம்ம உடம்புக்குள்ள நிறைய முக்கியமான வேலை இருக்கு. எப்படி கிரைண்டர்ல மாவு அரைக்கிறதுக்கு தண்ணி தேவையோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகறதுக்கும் தண்ணி தேவை. இந்த ஜீரணமான சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை சிறுகுடல்ல இருந்து ரத்தம் எடுத்துக்கும். ரத்தத்துல இருக்க நீர் சத்துக்கள் தான் இந்த சத்துக்களை கொண்டு போய் உடம்புல இருக்க எல்லா செல்கள்லையும் சேர்க்கிறது. இந்த சத்துக்களை உபயோகப்படுத்தி நம்ம உடம்பு செல்கள் செயல்படுறப்போ கழிவுகளை உருவாக்கும். இந்த கழிவுகளை தண்ணி தான் சிறுநீராகவோ வியர்வையாகவோ நம்ம உடம்புல இருந்து வெளியில எடுத்துட்டு வருது. இது போக நம்ம எலும்புகளுக்கு இடையில இருக்க ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்மூதா ஒர்க் ஆகணும்னா நம்ம உடம்புல நீர் சத்து ரொம்ப முக்கியம். வெயில் காலத்துல உடம்போட டெம்பரேச்சர் அதிகமாகும். அந்த டைம்ல நம்ம உடம்பு வியர்வையை சுரந்து தன்னைத்தானே குளிர்விச்சுக்கும். இதுக்கும் தண்ணி தேவை. இவ்வளவு முக்கியமான தண்ணி நம்ம உடம்புல குறைஞ்சிச்சுன்னா தலைவலி, உடல் சோர்வு, மலச்சிக்கல் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால வெயில் காலத்துல தேவையான தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பெருசா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம வீட்டுல ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஆளுக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணி போதும். கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு 3 to 3.5 லிட்டர் தண்ணி தேவை. இதுவே ரொம்ப கடினமா உழைக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க, நிறைய வேலை செய்யறவங்க, நிறைய ஸ்வெட் ஆகுது அப்படின்னா 4 to 4.5 லிட்டருக்கு மேல தண்ணி எடுத்துக்கணும். இந்த கணக்கு வெறும் பிளைன் வாட்டரை வச்சு மட்டும் இல்ல. தயிர், மோர், பால், இளநீர் இந்த மாதிரியான லிக்விட் ஐட்டம் எதுவா இருந்தாலும் பழங்கள்ல இருக்க கூட நீர் சத்தையும் சேர்த்துதான்.